ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களாங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம வழக்கம் போல ஒரு சூப்பரான கதை கவிதையோட பார்க்க போறோம். அது என்ன கதை கவிதைங்கிறத வாங்க உள்ள போய் பார்க்கலாம். நம்ம முன்னாடி நிற்கிற இந்த பையனோட கதையை தான் பார்க்க போறோம். இந்த பையன் வந்து வீட்டுக்கு ஒரே பையன். இவன் ரொம்ப செல்லமா வீட்டில் வளர்றான். அதாவது இவன் வந்து இவங்க அப்பா அம்மாவுக்கு ரொம்ப செல்லமான பையன். அதே மாதிரி இவனும் அவங்க அப்பா அம்மா மேல அவ்வளோ உசுரா இருந்தான். ஃப்ரெண்ட்ஸோட சுத்துறது மட்டும் இல்லாம அவங்க அப்பா அம்மாவோடையும் சேர்ந்து சுத்தினா, அவங்க கிட்டயும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியே இவன் பழகுனா. அவங்க கிட்ட ஜாலியா பேசுறது, கடைக்கு கூட்டு போறது, கடைக்கு கூட போய் போயிட்டு வர்றது, இந்த மாதிரி அவங்க கூட ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணா. இப்படியே அவன் வாழ்க்கை போயிட்டு இருந்தது. அவன் வந்து காலேஜில் படிச்சுட்டு இருந்தான். அதாவது காலேஜில் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இருந்தான். அப்போ அவனோட ஃப்ரெண்ட்ஸ் நிறையவே இருந்தாங்க. அவனோட அதாவது அவனோட குணத்துக்காண்டியே நல்ல எல்லாருக்கும் அவனுக்கு பிடிச்சிருந்தது. எல்லாருமே அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க, ஃப்ரெண்ட்ஸாக பழகுனான். இப்படி அவன் ஒட்டுமொத்த காலேஜுக்குமே பிடிச்ச பையனாக இருந்தான். ஆனால் அவனுக்கு அந்த காலேஜில் ஒரு பொண்ணை ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது பிடிச்சிருந்ததுன்னு சொல்கிறத விட, அந்த பொண்ணை என்னைக்கு முதல்ல பார்த்தானோ அன்னையிலேருந்து அவனுக்கு காதல் வந்துருச்சு அந்த பொண்ணு மேலே. அதாவது பார்த்தவுடன் காதல் சொல்லுவாங்களே, அதே மாதிரி இந்த பையனுக்கு அந்த பொண்ணு பார்த்ததுலேருந்து அவ்வளோ உயிராக லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அதாவது காலேஜ் டைம் மட்டும் அந்த பொண்ணை பார்க்காம, அந்த பொண்ணு காலேஜ் முடிஞ்சு எங்கெல்லாம் போதோ அந்த பொண்ணை பின்தொடர்ந்தே ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு இருந்தான். அந்த பொண்ணை ரொம்பவே லவ் பண்ணான். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த பையன் அந்த பொண்ணை என்னைக்கு பார்த்தானோ அன்னைக்கு நாள் பார்த்த உடனே அந்த பொண்ணை பத்தி ஒரு கவிதை எழுதினான். அந்த கவிதையை எப்படியாட்டும் அந்த பொண்ணு கையில கொடுத்து எப்படியாட்டும் ப்ரொபோஸ் பண்ணணும்னு சொல்லி ப்ரொபோஸ் பண்ணா. அந்த பொண்ணும் அந்த கடிதத்தை வாங்கி பார்த்துட்டு உடனே ஓகே சொல்லிடுச்சு. அப்படி என்ன கவிதை சார் எழுதி கொடுத்துருக்காருங்கிறத வாங்க பார்க்கலாம். அன்றுதான் அவளை பார்த்தேன். அன்றுதான் என் கண்களுக்கு பார்வை வந்தது என உணர்ந்தேன். அவள் காதோரம் சுருண்ட முடி. நான் தொலைந்தேன் அந்த நொடி. அவள் கண்களை பார்த்தேன். வெள்ளை வானில் அங்கும் இங்கும் போகும் கருப்பு நிலவாகவே தெரிந்தது. அவள் கண்களில் மேலுள்ள புருவம். அடுத்த நாளிலிருந்து நான் பார்க்க ஆரம்பித்து விட்டேன் கண்ணாடியில் என் உருவம். அவள் காதுகளில் கம்மல் ஆடுகிறது. என் கண்கள் அதையே தேடுகிறது. மொத்தத்தில் அவள் அழகான சிலையாக, அவள் வேண்டும் என் வாழ்க்கையில் நிலையாக. இப்படி ஒரு கவிதை எழுதுனா எந்த பொண்ணுக்குங்க பிடிக்காம இருக்கும்? அந்த பொண்ணுக்கும் பிடிச்சிருந்தது. ரெண்டு பேரும் உண்மையா லவ் பண்ணாங்க, படிச்சாங்க, முன்னேறினாங்க, ஆளுக்கு ஒரு பொசிஷன், நல்ல பொசிஷனுக்கு வந்தாங்க, வீட்டில் பேசினாங்க, வீட்லேயும் சம்மதிச்சாங்க, கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, சந்தோஷமா வாழ்ந்தாங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த இதை மாதிரி ஒரு நல்ல கதையோட கவிதையோட உங்களோட மீட் பண்றேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.